ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படிலாம் வந்து சேமிச்சாதான் நம்ம வந்து தங்க நகையை வந்து வாங்க முடியும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு சில ஐடியாஸோட இப்போயும் வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து பழசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இனிஷியலாக வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிடணும். ஸோ பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்றத நோட் பண்ணும்பொழுது நம்ம எதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து தவிர்த்துருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மூணாவது வந்து நம்ம அன்வான்ட் வந்து ஷாப்பிங்கோ இல்லை பர்ச்சேஸோ வந்து பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? அது ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஆக்சசரிஸ், அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போனால் ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஷாப்பிங்கில் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செலவு ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ட்ரா செலவுனா பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. ஸோ பஸ்ஸு செலவு, அதுக்கப்புறமா வந்து டியூஷன் ஃபீ, இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து உங்கள் வீடு கிட்ட போல் ஸ்கூல் பஸ்ஸோ இல்லை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ அப்படி இல்லைனா வந்து நம்ம அந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே வந்து ஒர்க்கிங் உமனாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டியூஷன் பைசாவை நீங்களே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் நிறைய ஸ்மார்ட்டாக வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கிறாங்க. வீட்டில் இருந்தபடியே அவங்க வந்து ஏர்னும் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து செலவுகளை தவிர்க்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சேமிப்பாக தான் வந்து மாறும். இல்லைனா வந்து சேமிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்க பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து எஜுகேட்டட் தான். ஸோ எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றத வந்து மைண்ட் செட் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ஜாய் பண்ணணும். இதெல்லாமே வந்து ஒரு சில வந்து 90s கிட்ஸ் இல்லை 2K கிட்ஸாக இருந்தால் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 90s கிட் வந்து கொஞ்சம் சேவிங்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. 2K கிட்ஸ்லாம் வந்து அது வந்து பெரும்பாலும் வந்து நான் வந்து யூடியூபோ இல்லை என்னோடய லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து சேமிப்புன்றோட அந்த அருமையே வந்து தெரியாமல் போயிடுது. ஸோ இன்றைக்கி இருக்கமா, நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணுறோமா, நல்லா சாப்பிட்றோமா, நல்லா ஊரை சுற்றுறோமா, ஸோ இருக்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம எதிர்காலத்துக்கு தேவையானதை வந்து நம்ம மற்றவங்கிட்ட கடன், ஸோ இஎம்ஐ வந்து போட்டு வாங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி வச்சிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது அது வந்து பேர்டனாக மாறும். ஸோ பேர்டன் வந்து இதுக்கு தேவை, அதுக்கு தேவை, செலவுகளை கம்மி பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை வந்து இதுவாக வந்து வாழ முடியும். அப்படி இல்லைனா வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகம் பண்ணணும். ஸோ இப்போ 2 பேர் வந்து வேலைக்கு போனாலும் ஒருத்தரோட இது வந்து சேமிப்புக்கும் ஒருத்தரோட சம்பாத்தியம் வந்து லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட சம்பாத்தியம் இருந்தாலுமே வந்து ஈகோ வந்து வந்துடுது. சரி, நானும் தான் வேலைக்கு போகிறேன், நீ செய், நான் செய், விட்டு கொடுத்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு சில காரணங்களால் நீதிமன்றம் வரைக்கும்லாம் போய் முடியுது. அதனால் வந்து குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றது இனிஷியலாகவே 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கை தட்டினா தான் வந்து ஓசை வரும். சரிங்களா? இப்போது ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு லைஃப் லாங் வந்து இருக்குன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதனால் ஃபேமிலின்றது ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து முக்கியமானது. அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே இருக்க சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நீங்கள் வந்து எல்ஐசி ஆகட்டும், இல்லைனா வந்து கோல்டு சேவிங்காக இருக்கட்டும். ஸோ 2 சேவிங் வந்து பிளான் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக வந்து வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கோலாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி வந்து இப்படி சேமிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ இல்லை 15 இயர்ஸோ கடன்னு வந்து போயிடும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து 16 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம அப்போ வந்து கஷ்டப்பட்டோம், எல்லாத்துக்குமே வந்து பார்த்து சிக்கனமாக தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து சிக்கனத்துலேருந்து ஒரு அடுத்த லெவல், சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன வந்து சேவிங்ஸ் டிப்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே வந்து வாங்கி வைக்க தேவையில்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் வந்து போகும், சரிங்களா? நீங்கள் அப்போ தேவையாக இருக்கா, அப்போ யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாவே வந்து வேஸ்ட்டு வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபுட்டில் வந்து மேஜராக வந்து ஒரு சில விஷயம்லாம் தேவையானதை மட்டும் நீங்கள் பண்ணும்போது நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. பாய்.